இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லாம இந்த இடம் ஒவ்வொரு நிமிஷமும் நரகம் மாதிரி இருக்கு. இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. மா மா, ஒரு பக்கம் அண்ணங்க, இன்னொரு பக்கம் இந்து. ஏனம்மா இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எப்படி அண்ணே, நீங்க சொல்றதுதான் சரிதானே? காரணம் எப்படி நான் நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்குவான்? சொல்லுவான். அவனை நான் சொல்ல வைக்கிறேன். எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தானா பிரியல, நாம தான் பிரிச்சிருக்கோம். கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. சம்பந்தப்பட்ட அவனே இவ வேணான்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். அப்புறம் என்ன? நான் சொன்னா அவன் கையெழுத்து மட்டும் இல்லை, கழுத்தறுத்து செத்து போடான்னு சொன்னா கூட அதை பண்ணுவான். ஏய், இதோ என்னை விட்டு போயிடாதே. அதை மட்டும் என்னால தாங்கவே முடியாதுரி. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கூட அவங்க ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நாம இடமே கொடுக்கூடாது. அதனாலதான் நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆமாண்ணே, நீங்க சொல்றது சரிதான். அவங்க ரெண்டு பேரும் மழையில கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் எப்படி நெருக்கமாயிட்டாங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆமாண்ணே, சீக்கிரமா என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிடணும், இல்லைன்னா நமக்கு தானே ஆபத்து. திவா, ஆ? புவனா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மந்தம் சொல்லுவாள்ல? அண்ணே, அவனுக்காக தான் அவ காத்துக்கிட்டு இருக்கா. இப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரிஞ்சுன்னு வைங்க, சந்தோஷப்படுற முதல் ஆளே அவ தான். அவளை பத்திலாம் கவலைப்படாதீங்கண்ணே. சரி, அப்ப நாளைக்கே ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் முடிச்சு வைப்போம். அதுக்கப்புறம் இந்துன்ற பேரு இந்த வீட்டில் கேட்கவே கூடாது.